இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, கிருமிகளை பற்றி பார்ப்போம். அதாவது கிருமிகள்னு என்ன, அது எப்படி உருவாகுது, அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்குவோம். இந்த வைரஸ்கள் கிருமிகள் அப்படிங்கிறது ஏன் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எது எடுத்தாலுமே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அல்லது வைரஸ் காய்ச்சலாக மாறிடுச்சு, அல்லது சாதா கட்டி கேன்சர் கட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்லது கிருமிகள் பரவுது, அதை நம்ம சுவாசிச்சா வந்துருமா, அதை சாப்பிட்டா வந்துருமா அப்படி சொல்லி எது எடுத்தாலும் கிருமிகள்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை உருவாகிவிட்டது. அது குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு பிறகு அதிகமான பயம் இந்த கிருமிகள்னாலே நமக்கு அதுலேருந்து பாதுகாப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மாவு, கோதுமை மாவு அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது. அப்படி புதுசாக இருக்கும்போது அதில் எந்த விதமான புழுக்களோ பூச்சிகளோ எதுவும் பிடிக்கிறது இல்லை. அதுவே ஒரு 10-20 நாள் கழித்து பார்க்கும் பொழுது அதில் சின்ன சின்ன பூச்சிகள், வண்டுகள் வர ஆரம்பிக்குது. இப்போ இது எங்கேருந்து வந்துச்சு, இது எங்கே வெளியே காற்றுலேருந்து பரவி உள்ளே வந்திருக்கும் அப்படி சொல்லி நாம் நினைக்கலாம். அதனால் அந்த காற்றுலேருந்து கிருமிகள் அதுக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரைச்சிட்டு அப்போவே அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெளியே இருக்கிற காற்று உள்ளேயும், உள்ளே இருக்கிற காற்றும் வெளியும் டிரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரி வச்சுருங்க. நீங்கள் அப்படி வச்சாலுமே அது மீண்டும் ஒரு 20 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பவும் அதுக்குள்ளே பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த பூச்சிகள் எப்படி வருது, இதற்கான அடிப்படை தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் இந்த கிருமிகளோட தத்துவத்தை நாம் விளங்கிக்கலாம். அப்படி கிருமிகளோட தத்துவத்தை நம்ம விளங்கிட்டோம்னா எந்த விதமான நோய்கள் வருது, எந்த விதமான பிரச்சனைகள் கிருமிகளால் உருவாக்கப்படுகிறது, அந்த கிருமிகளால் நமக்கு நல்லதா கெட்டதாங்கிற அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு புலப்பட ஆரம்பித்தது. நம்முடைய நண்பர் ஒருவர், அவர் எந்நேரம் மாஸ்க் போட்டுகிட்டே இருப்பார். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருமிகளினுடைய தாக்குதல்லேருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த மாஸ்க் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கிருமிகள் காற்றின் வழியாக மூக்கு வழியாகத்தான் உள்ளே போகும், அதனால் நான் அதை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லுவார். எந்நேரமும் நைட் படுக்கும்போது முதல் கொண்டு ஆள் மாஸ்கில் தான் இருப்பார். எந்நேரம் சாப்பிடும்போது மாஸ்க் கழட்டிட்டு சாப்பிடுவீங்களா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிடும்போது மாஸ்க் கழட்டிட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ வாய் திறக்கிறீங்களா, அப்போ காற்று வழியாக உள்ளே போகாதுங்களா உடம்புக்குள்ள கிருமிகள் அப்படி சொல்லிக்காங்க. இருந்தாலும் ஒரு குறைந்தபட்சமாவது நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணணுங்கிறக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி அவர் அதற்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு பயந்துருக்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு ஒன்றாயிருச்சு, இது இன்ஃபெக்ஷன் ஆயிருமா, இது கேன்சராக மாறிடுமா அப்படின்னு கேட்குறது. ஒரு உடம்புல சின்ன கட்டி இருக்குது, இது நாளைக்கு ஃப்யூச்சரில் கேன்சர் கட்டியாக மாறிடுமா அப்படின்னு கேட்குறது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எது எடுத்தாலும் அதை ரிலேட்டட் பண்ண வேண்டியது, கேன்சரோட ரிலேட் பண்ண வேண்டியது, அந்த கிருமிகளோடு அதை தொடர்புபடுத்த வேண்டியது. இப்போ அவருக்கு நான் சொன்ன விஷயங்கள் இந்த ஒரு இரண்டு வகையான காரணங்களால் தான் நீங்கள் ஒரு நோய்க்கு ஆளாக்கப்படுவீர்கள். ஒன்று, ஒரு கிருமியானது வெளியிலிருந்து உள்ளே பரவி உங்களுக்குள் வருவது உண்மையாக இருந்தால் அதற்கான சூழ்நிலை உங்கள் உடம்புக்குள் இருக்கணும். அந்த கிருமி வாழ்வதற்கான சூழ்நிலை உங்கள் உடம்புல இருக்கணும். எப்பொழுது ஒரு உணவு கெட்டு போகிறதோ அந்த கெட்டுப்போனதிலிருந்து கிருமிகள் உருவாகிறது. அந்த கிருமிகளோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிருமிகள் அந்த கழிவுகளை உண்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த இயற்கையினுடைய ஒரு படைப்பு. கெட்டுப்போன கோதுமையில் உருவான ஒரு கிருமியை, ஒரு செல்லை தூக்கி தண்ணி ரொம்ப நாளாக வச்சு கெட்டு போனதுக்குள்ளே போட்டோம்னா இது உயிர் வாழாது. இதுவும் கிருமிகளிலிருந்து உருவானது தான், அதுவும் கிருமிகளிலிருந்து உருவானது தான். இது செய்கிற வேலைத்தை அதுவும் செய்யும். ஆனால் அங்கே உருவான சூழலும் அங்கே உருவான வாய்ப்பும் வேறு விதமானது, இங்கே உருவான சூழலும் இங்கே உருவான வாய்ப்பும் வேறு விதமானது. அதுக்கும் மாற்றி செய்ய முடியாது. நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன் அதனால் உன் தலையிலேருந்து எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உருவாவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொரு உடம்பும் தனித்தன்மையானது. அந்த உடம்பில் கழிவு தேக்கமாகி அதில் உடம்பு ஹீட் அதிகமாகி அதிலிருந்து ஒரு கழிவுகளிலிருந்து ஒரு உயிர் பிறக்கிறது, அது அந்த பேனாக மாறுது. அதை தூக்கி எல்லாத்தையும் தலையில் விட்டோம்னா அது அப்படியே பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் அது இல்லாத போது அது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த கிருமிகள் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட கிருமிகளானது எது கெட்டு போனதோ அதையே உணவாக சாப்பிட்டு விட்டு திரும்ப மீண்டும் அது இறந்து விடுகிறது. அதாவது இப்போ ஒரு சாக்கடை இருக்குது அப்படின்னா, அந்த சாக்கடையில் புழு உருவாவதற்கு முந்தைய நாள் நாம் அந்த தண்ணியில் எடுத்து பார்க்கும் பொழுது கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகளே உருவம் பெரிதாக மாறி அது புழுக்களாக மாறும். இந்த சாக்கடையில் உருவான புழுக்களினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சாக்கடையில் உருவான நாற்றத்தை, சாக்கடையில் உருவான கழிவுகளை தின்பது தான் அதற்கூட வேலை. அப்படின்றால் அந்த கிருமிகள் உருவாக்கப்பட்டது அந்த கழிவுகளை தின்பதற்காகத்தான் உருவாக்கப்படுகிறது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த கிருமிகளை அழிப்பதற்காக மருந்து தெளிக்கிறோம்.
அந்த கிருமிகள் செத்து போகுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளும் நாத்தம் அங்கேயே தேங்கி விடுகிறது. அதை சரி பண்ண முடியறதில்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாக்கடை அந்த இடத்துல சுத்தம் பண்ணணும். நல்ல தண்ணி தேங்க விடணும், நல்ல தண்ணி ஓட விடணும். நல்ல தண்ணி மட்டுமே அதில் ஃப்ளோ ஆகும்போது அங்கே கிருமிகள் உருவாக்கான வாய்ப்பில்லை, புழுக்கள் உருவாக்கான வாய்ப்பில்லை. இதுதான் நிரந்தர தீர்வாக இருக்குமே தவிர, அந்த கிருமிகளை கொள்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய வழியானது தவறானது. சாக்கடையில் என்ன நடந்ததோ அதே விஷயம்தான். ஒரு சாதா கட்டி கேன்சர் கட்டியாக மாறுது அப்படிங்கும் பொழுது, இங்கே சாதாவாக இருந்தது கேன்சருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே கெட்டு போகாமல் இருந்தது இங்கே கெட்டு போய்விட்டது என்ற அர்த்தம். அப்போ கெட்டு போன இடத்துலேருந்து என்ன ஆகும்? கிருமிகள் தோன்றும். அந்த கிருமிகள் எதுக்காக தோன்றுகிறது? அந்த கழிவுகளை தின்பதற்காக. அப்போ கழிவுகளே உருவாகாமல் தடுப்பது சரியா, அல்லது கழிவுகளை தின்பதற்காக உருவாக்கப்பட்ட கிருமிகளை அழிப்பது சரியான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு டிபி பேஷண்ட் இருக்கார் அப்படின்னா, அவர் இருமுறாரு அப்படி சொல்லும் பொழுது அதுலேருந்து கிருமிகள் நமக்கு காற்றின் வழியாக பரவ வாய்ப்பு இருக்கா அப்படி சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கும் பொழுது அவரோட உடம்பில் கெட்டுப்போன சளி இருக்கிறது. அந்த கெட்டுப்போன சளியிலேருந்து கிருமிகள் உருவாகிறது. அந்த கிருமி தான் டிபி கிருமி. அது அந்த கெட்டுப்போன சளியையும் உணவாக கொள்ளும். அதை எடுத்துக்கொண்டு அந்த சளியை அந்த இடத்துல இருந்து நீக்கிவிட்டு மீண்டும் அதுவும் தானாக இறந்துவிடும். இதுதான் அந்த தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் வெளியே ஒருவேளை அந்த கிருமி பரவினால் நம்முடைய உடம்புலையும் அதற்கான பாசிபிலிட்டி இருக்கணும். நம்மளோட உடம்புலையும் அதற்கான சளி கெட்டுப்போன சூழலில் இருந்தால் மட்டும்தான் அதற்கான சூழல் வருமே தவிர, பார்க்குறவங்ககிட்ட எல்லாமே பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட எல்லாமே பரவறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ கிருமி தத்துவத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த கிருமி அல்ல எந்த வகையான கிருமிகள் நமக்கு பிரபஞ்சத்தில் பரவினாலும் அதை பற்றி நாம் பயப்பட வேண்டியது. இரண்டாவது விஷயம், கர்மத்தின் அடிப்படையில் பாரம்பரியமாக எங்கள் அப்பாவுக்கு வந்தது எனக்கும் வருமா அப்படி சொல்லி கேட்குறாரு. இது கர்மத்தின் அடிப்படையில், பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தந்தையிடமிருந்து மகனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கர்மத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். 1000ல் ஒருவருக்கு அது மாதிரியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை அனைவருக்குமே நம்ம பொருத்த வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திற்கும் அறிவு இருக்கிறது, அந்த கிருமிகளுக்கும் அறிவு இருக்கிறதுங்கிறதையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் இவர் யார், நாம் யாருன்னு தெரிஞ்சிருக்குது, நமக்கு என்ன நோய் வர்றதுங்கிறதும் தெரிஞ்சிருக்குது, நம்மளுடைய நோய் பிரச்சனை, நம்மளுடைய உடல் பிரச்சனை, நம்மளுடைய அனைத்து விதமான ரகசியங்களும் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிஞ்சிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு கிருமி நம்மிடம் தொற்ற வேண்டுமா அல்லது இவரை தொற்றக்கூடாதா, அனைத்து விதமான அறிவும் அந்த கிருமிக்கும் இருக்கிறது. நமக்கு எப்படி அறிவு இருக்கிறதோ அதுபோல பல லட்ச கோடி மடங்கு இந்த பிரபஞ்சத்துக்கு அறிவு இருக்கிறது. அதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கிருமியானது அந்த பிரபஞ்சத்தின் அனுமதி இல்லாமல் நமக்குள் நுழையாது. அப்படி நுழைந்தாலும் பிரபஞ்சத்தில் அதற்கான தகுதி இல்லாத நபராக நாம் இருக்கும் பொழுது அது நியூட்ரலாக மாறிவிடும். நம்மை ஒரு தொந்தரவும் செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்று கிருமிக்கும் தெரியும், கிருமி யார் என்பது நமக்கும் தெரியும். நாம் இருவரும் யார் என்பது இந்த பிரபஞ்சத்திற்கும் தெரியும் என்பதன் அடிப்படையில் இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.